வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் இன்று உங்களுக்கு 20/9/2024 இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள் இப்போ வழங்க இருக்கிறேன். அதன்படி அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5220 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பது தமிழ்ச்சித்தர் குழுமம். சரிங்களா? அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. அப்படி தான் நாங்கள் செய்கிறது உங்களுக்கு இந்த ஆடியோ வீடை உடனுக்குடன் கிடைக்கும். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலனை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு உற்சாக நிலை ஏற்படும் என்பது தான் இன்றைய நாளோட பலன். உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். எப்படி உற்சாகம் வரும்? இன்றைய நாளுக்கு பண வரவு, தன வரவு, பொருள் வரவு, ஏதேனும் வரவு வந்தால் தானே உற்சாகம் கிடைக்கும். ஆக இன்றைக்கி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அசுபதி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு. பரணி நட்சத்திர அன்பர்களே, பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனப்பூர்வமான ஒரு வேலையில் ஐக்கியமாயிட்டீங்கன்னா, ஒரு செயலை செய்கிறீங்கன்னா, அந்த செயலில் அதாவது ஆத்மாத்மா செய்கிறது வேற, இறை வழிபாடு செய்யும்போது ஆத்மாத்மா செய்வோம். அது மாதிரி ஒரு முக்கியமாக ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது முழுமையாக ரசித்து சாப்பிடுவோம். அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அனுபவித்து செய்யக்கூடிய வேலையாக மாறும். அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. சரிங்களா? கிருத்திகை ராசி அன்பர், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த செயலை முடித்து காட்டக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தீராத பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி சொல்யூஷன் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இந்த கிருத்திய நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நினைத்த காரியம் நீங்கள் நினைத்த மாத்திரமே நடக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு தொட்டது துளங்குங்க, வச்சது விலங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்றைய நாளில் உங்களுடைய மனநிலை எதுவோ அதன்படி அதுக்கு எதிர்வினை இல்லாமல் நீங்கள் நினைத்தது நடக்குங்க. ஆமாங்க. ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, ரோகிணி நட்சத்திர அன்பங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழல் உண்டுங்க. இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் சில பிரச்சனைகளால் அது மாறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுங்க. மிதுன ராசி அன்பர்கள், மிருகசீட நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிக்கினை சுவைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய செயலில் வெற்றி, என்ன காரியம் செய்தாலும் அதில் வெற்றி உண்டு, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நன்மை காத்திருக்குங்க. இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் நீங்கள் செய்வது எல்லாமே நன்மைக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை கலந்த நாளாக இருக்கிறதுனால மனதுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எதிலும் அர்ஜென்ட் படாதீங்க, ஃபாஸ்ட்டுன்னு போகாதீங்க. முடிந்தவரையிலும் பொறுமையை கடைபிடிங்க. பொறுமைக்கு இணை எதுவும் இல்லை. சரிங்களா? கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சந்தோஷம் ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு வளர்ச்சியை நோக்கி குடும்ப நன்மைக்காக இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுங்க. வெற்றிக்கு சாதகமான சூழல் ஏற்படும். அதனால் மனசுக்கு சந்தோஷம் அடைவீங்க. சிம்ம ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியாத பிரச்சனை முடிவு, இதுக்கு என்ன ஒன்றுமே தெரியலையே, தீர்ந்தனும் இல்லாமல் தெளிவும் இல்லாமல் இப்படியே இருக்குங்கிற நாள் அது மாதிரி நினச்சிட்டு இருந்த சில பிரச்சனைகள் இன்றைக்கி முடிவுக்கு வரும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வருங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடியதை நீங்களே பார்க்கலாம். ஆமாங்க, உங்களுக்கு வெளியில் எவ்வளோ மரியாதை இருக்குது என்பதை நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வருங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். அனுபவத்தால் நன்மை உண்டுங்க. கன்னி ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென் மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. புரிதல்னா யார் எப்படி இந்த பொருளை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அந்த பொருளை பற்றி சில விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக ஒரு பொருளை வாங்கிறது கூட ஒரு சமயம் அதை பற்றி தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படும். அதனால் ஆதாயமும் உண்டுங்க. துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது இருந்த விமர்சனம், வாதம் இதெல்லாம் மாறக்கூடிய நாளாகவும், எதிரியே உங்களிடம் சரண்டர் ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தால் நன்மை, சிறு பயணமோ பெரும் பயணமோ பயணம் உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் தெளிவுபடுங்க. ஆமாங்க, நீங்கள் மனசில் போகலாமா போகக்கூடாதா, வேணுமா வேண்டாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு காலை முதலே சிறு குழப்பம் ஏற்பட்டு இருந்து அது 11 மணிக்கு பிறகு அந்த குழப்பங்கள் தெளிவுக்கு வரும் என்பது தான் இன்றைய நாளோட பலன் உங்களுக்கு. விருட்சிக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். ஆனால் மதியம் 3 மணிக்கு பிறகு நெருக்கடிகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள், நீங்கள் நினைச்சு போன காரியம் நினைத்தபடியே நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதியதாக ஒரு பொறுப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு தான். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாள் ஆதாயம் அதிகமாக இருக்கிறதுனால புதிய பொருட்களும் வாங்கி சேர்ப்பீங்க. சரிங்களா? போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு உதவி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நிலையில் இருந்த பிரச்சனைகள் சீர்பெறும். ஆமாங்க, உடல்நிலையில் யாராருக்கெல்லாம் உடல் பிரச்சனை இருந்ததோ அவங்கெல்லாம் இன்றைக்கி சீர்பெறுவாங்க. ஆக இன்றைய நாள் வைத்தியத்திலிருந்து விடுதலை உங்களுக்குங்க. மகர ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணம் வருவதற்கான தடைகள் உடைப்படும் கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இனி பிரச்சனை இல்லை, பணம் வர்றதுக்கான சாத்தியக்கூறும் உங்களுக்கு தெரிய வரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுசரித்து சென்றால், குடும்பத்தினரை அனுசரித்து சென்றால் நன்மை ஏற்படும் என்பது தான் இன்றைய நாளோட உங்களுக்கு பலன். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கும்பராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகள் சுமூகமான முடிவுக்கு வருங்க. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் சுமூக முடிவு எட்டும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருளை இன்னைக்கு தேடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மாலை 3 மணிக்கு பிறகு தேவையும் பூர்த்தியாகும் உங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் இன்னைக்கு நீடிக்கும். இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் திருப்தி இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் இழுபறியான நாளாக தான் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் வரவை விட செலவு அதிகமான நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் கொஞ்சம் யோசித்து செயல்பாடு பண்ணுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு, ஆனால் ஆதாயம் அதிகரிக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆக
அனைத்து ராசி, அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வதோடு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.